காலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகன் சிலை அல்லது வேல் எது உங்களிடம் இருக்கிறதோ அதற்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். முருகன் படம் இருந்தால் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்துக் கொள்ளுங்கள். வாசனை நிறைந்த மலர்களை அணிவிக்க வேண்டும். வெற்றிலை விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து அதில் 11 ரூபாய் எடுத்து முடிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சாம்பிரணி தூபம் காட்டி தீபாராதனை காட்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு முருகனிடம் மனதார உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 11 முறை கூறுங்கள். இந்த வழிபாட்டை 11 வாரம் செய்ய வேண்டும். செவ்வாய் ஹோரை நேரத்தில் செய்து வாருங்கள். உங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும். இல்லை என்றால் கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழி பிறக்கும். இந்த வழிபாட்டுடன் கடன் அடைவதற்கான உழைப்பையும் சேர்த்து போடுங்கள். முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பார். இந்த வழிபாட்டை சந்தேகத்துடன் செய்யக்கூடாது. முழு மனதோடு நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். 11 வாரம் இந்த வழிபாட்டை செய்த பிறகு முடிந்து வைத்துள்ள காசை முருகன் ஆலயத்தில் உண்டியலில் போட்டு விடுங்கள்.